வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. முல்லைவன பசுமையும் நெய்தல் நிலத்து அசைவும் ஒரு சேர சமயங்களும் சமத்துவமும் எழுச்சி கண்ட வத்தலை நகரில் சிறு குடிலாய் உருவானது எம்பெருமான் சந்நிதானம். எமையாளும் மாவிருட்சம் என் திக்கும் அவனருள் கடாட்சம். 1950ஆம் ஆண்டு சைவ பிணியாளர் சங்கம் எனும் பெயரில் ஓலைகளால் வேயப்பட்ட ஒரு சிறு குடிசையில் உருவானது எமது ஆலயம். அதுவே இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்களின் ஆன்மீக தாயகமாக விளங்கும் எமது ஆலயத்தின் ஆரம்பம். கழனி கங்கையும் இந்து சமுத்திரமும் ஒன்றாய் சங்கமிக்கும் எமது வத்தளை வணிகத்துக்கு வரப்பிரசாதமாய் அமைந்தது என்கிறது வரலாறு. வளம் கொண்ட இப்பூமியில் வரமருளும் இறைவன் உரை கொண்டான் என சாட்சி சொல்கிறது சுரங்க வழியில் கண்ட நந்திக்கொடி என்பது ஐதீகம். எம்பெருமான் உரை கொண்ட தலம் இது என உணர்ந்த பெரியோர்களின் மிகப்பெரிய முயற்சி. 1956ஆம் ஆண்டு பருத்தித்துறை பாராளுமன்ற உறுப்பினர் காபோ ரத்தினம் அவர்களால் இந்த குடிசை கோவில் உத்தியோகபூர்வமாக அமைக்கப்பட்டது. இந்துக்களின் வழிபாட்டுக்கு ஆதாரமாக விளங்கும் ஆலயம் ஒன்றின் நிர்மாணம் என்பது அத்துணை எளிதான காரியமல்ல. பொருள் வசதியும் நிதி நிலைமையும் உடல் உழைப்பும் உண்மையான அர்ப்பணிப்பும் சமூக நெறிமுறைகளும் பொருந்தி வரும் சூழ்நிலைகளும் என ஆலய உருவாக்கத்தில் பங்கு கொள்ளும் விஷயங்கள் ஏராளம். அத்தனை சவால்களையும் கடந்து இறைவனை எழுந்தருளச் செய்த மாபெரும் விழா அனாவர்த்தன கும்பாபிஷேகம். 1964ஆம் காலப்பகுதியில் உடும்பட்டி திரு ராசலிங்கம் அவர்களால் மூலஸ்தானம் கட்டப்பட்டு முதல் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதே காலகட்டத்தில் கொழும்பு விவேகானந்த சபை ஆலயத்தை பொறுப்பேற்று பல்வேறு அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டது. ஓர் ஊரின் அடையாளம் ஆலயம், அவ்வூர் மக்களின் வரலாற்று சான்று ஆலயம், அவர்களது கலாச்சார பண்பாட்டின் எழுச்சி ஆலயம், உணர்வுகளின் உயிர்ப்பிடம் ஆலயம். ஆயினும் இத்தனை பெருமைமிகு ஆலயங்களின் நிலைபேறுக்காய் சந்திக்கும் சவால்கள் எத்தனை எத்தனை. இறைவனை அடைந்திட வழிகாட்டிடும் ஆலயத்திற்கான வழிப்பாதையில் தடை, சமூக கொந்தளிப்பை வெளிக்காட்டிட காரணமின்றி காரணமாகும் பெரும் அவலம், வறுமையும் இயலாமையும் குறிவைத்திடும் துயரம். அருகிலிருந்த தொழுநோய் வைத்தியசாலையின் ஒற்றையடி பாதையூடாகவே பக்தர்கள் ஆலயத்தை வந்தடைய வேண்டிய பரிதாப நிலை காணப்பட்டது. இதனால் பல இன்னல்களையும் துன்புறுத்தல்களையும் சந்திக்க நேரிட்டது. 1970ஆம் ஆண்டு முதல் 1983ஆம் ஆண்டு வரை பல்வேறுபட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுத்ததுடன் ஆலயமும் சிதைந்து போனது. அத்துடன் 1983ஆம் ஆண்டு செப்பு முருகன் சிலை திருடப்பட்டது. 1984இல் தொழுநோய் வைத்தியசாலையிலிருந்து நோயாளர்கள் அகற்றப்பட்டு மனநோயாளர்கள் சேர்க்கப்பட்டனர். 1988ஆம் ஆண்டு ஆலயத்தை மீட்டெடுக்க வத்தளை வாழ் இந்து மக்கள் முயன்ற போதும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக அது கைவிடப்பட்டது. தசாப்தங்களாக தொடரும் அத்தனை தடைகளையும் இன்னல்களையும் தகர்த்தெறிய கிளர்ந்தெழுந்தது ஓர் அணி. இன்னார் இத்தகையோர் என்றின்றி அத்தனை பேரும் ஒன்றென கைகோர்த்து கண்ட வெற்றி எமக்கான ஆலயம், எமை வழிகாட்டிடும் ஆலயம், எம் உரிமைக்குரிய ஆலயமாக வாசல் திறந்தது. ஆயிரத்து 1989 முதல் இளைஞர்களும் பெரியோர்களும் பலரது ஒத்துழைப்புடன் மேற்கொண்ட முயற்சி பலன் தந்தது. 1990ஆம் ஆண்டு விவேகானந்த சபையிடமிருந்து ஆலயம் மீள பொறுப்பேற்கப்பட்டது. 4 மாத கால போராட்டத்தின் பின்னர் ஆலயத்தின் பிரதான நுழைவாயில்
அமைக்கப்பட்டது. 90களில் வத்தளை வாழ் மக்களது பேராதரவை பெற்று இயக்கம் பெற்றது ஹேக்கித்தை முருகன் கோவில். பல்லினம் சார்ந்த இப்பிரதேசத்தில் அனைவரது ஒத்துழைப்பையும் பெற்று இயங்கி வந்தாலும் இடையில் இடம்பெற்ற சில அசம்பாவிதங்கள் நாளாந்த செயற்பாடுகளில் தடைகளை ஏற்படுத்தியதுடன் மக்கள் வருகையையும் பாதித்தது. இருந்தபோதும் சவால்களையும் முரண்களையும் எதிர்கொண்டு எம்பெருமான் துணை கொண்டு ஆலயத்தின் முதலாவது உத்தியோகபூர்வ மகா கும்பாபிஷேகம் 1996ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதன் பின்னர் ஆறுமுகன் குடிகொண்டருளும் ஹேக்கித்தை முருகன் கோவில் அபிவிருத்தியை தடுத்திட எவருக்கும் துணிவிருக்கவில்லை. வேறு நடை கொண்டிருந்த எமது ஆலயத்தின் 6 படை முருகன் அருள் நாடி அடைக்கலமாயினோர் ஆயிரம். ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு விழாவிற்கும் உறுதுணையாக நின்று அணியாக திரண்டு வந்து ஆதரவு தரும் மக்களின் வெற்றியே இவ்வாலயத்தின் மாபெரும் வளர்ச்சி. எந்த ஒரு ஆலயத்தையும் மக்களோடு இணைக்கின்ற பாலமாக அமைவன திருவிழாக்கள். ஹேக்கித்தை முருகன் கோவில் தேர் திருவிழா ஒவ்வொரு வருடமும் தைப்பூச மகோத்சவ பெருவிழாவாக உலாவரும் காட்சி காண 1000 கண் போதாது. விக்கிரகங்களின் தெய்வத்தன்மையை புதுப்பிப்பதற்கு புனித ஆறுகளின் நீராக குடத்தில் நிரப்பிய நீரை உருவகித்து அர்ச்சித்து புனிதமான நீரை கொண்டு சிலைகளும் கோபுரத்தின் உச்சியிலுள்ள கலசங்களும் நீராடப்படும் நிகழ்வு குடமுழுக்கு ஆகும். 2013ஆம் ஆண்டு எமது ஆலயத்தின் 2வது குடமுழுக்கு நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தின் பின்னர் பக்தர்களின் வருகை 2 மடங்காக அதிகரித்தது. எமது ஆலயத்தின் தனித்துவமான விழாக்களில் ஒன்று தெப்பத் திருவிழா. இறைவன் சமுத்திர படகின் மீது எழுந்தருளி நீர்வாழ் ஜீவராசிகளுக்கு அருள் பாலிக்கும் சிறப்புமிக்க விழா. மேல் மாகாணத்தில் கொழும்பு தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் எமது ஆலயத்திற்கு மட்டுமே உரித்தானது தெப்பத் திருவிழா. கடந்த 12 ஆண்டுகளாக நடைபெறும் தெப்பத் திருவிழா சமயங்கள் மொழிகள் கடந்து பல்லினத்தாரும் கலந்து சிறப்பிக்கின்றமை ஆன்மீக முன்னேற்றத்தின் அடையாளமாகும். எமது ஆலயத்தின் மற்றுமோர் சிறப்பு வழிபாடு கந்த சஷ்டி விரதமாகும். மனிதருக்குள் மறைந்திருக்கும் ஆணவ எண்ணங்களை அழித்து ஒழிக்க சூரனை வதம் புரிந்து வழிகாட்டிய எம்பெருமான் வரம் தரும் கந்த சஷ்டி செவ்வனே அனுஷ்டிக்கப்படுகின்றமை தனிப்பெரும் அம்சமாகும். சிறுவர்களுக்கு சமயத்தின் மீதான பற்றையும் நம்பிக்கையையும் சிறு வயது முதல் உணர்த்துதல் பெரியவர்களாகிய எமது தலையாய கடமையாகும். ஏனெனில் எமது மரபையும் பண்பாட்டையும் இனிவரும் தலைமுறைகளுக்கு எடுத்தியம்பும் மாபெரும் பொறுப்பும் அவர்களை சார்ந்தது. அதனை சிறுமேற்கொண்டு வாரந்தோறும் தமிழ் மொழி மூலமும் ஆங்கில மொழி மூலமும் அறநெறி பாடசாலை இயங்கி வருகின்றமை போற்றுதற்குரிய செயலாகும். சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டலுடன் நடைபெறும் இவ்வகுப்புகள் அந்த சின்னஞ்சிறுவர்களுக்கு தமது வாழ்க்கை இலக்குகளை அடைய ஒரு துணையாக அமையும் என்றால் அது மிக இல்லை. எனவேதான் கம்பஹா மாவட்டத்தின் சிறந்த அறநெறியாக இந்து சமய அறநெறி கல்வி தேசிய சேவை மேன்மை விருதுக்காக 2018ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்டது. குடிசை கோயிலாய் ஆரம்பத்தில் தோற்றம் பெற்ற எமது ஆலயத்தின் மூலஸ்தானமும்
பரிவார மூர்த்திகளின் சன்னிதானமும் கருங்கற்கள் கொண்டு புனர் நிர்மாணம் செய்து 3வது மகா கும்பாபிஷேகத்தை நடாத்திட சிரமேற்கொண்ட திருப்பணி ஆரம்பமானது. தசாப்தங்களாய் வத்தளை வாழ் மக்கள் மட்டுமின்றி இலங்கை முழுதும் வாழ்கின்ற மற்றும் உலகளாவிய முருகனடியார்கள் அனைவரதும் ஒத்துழைப்பும் பங்களிப்புமே இந்த மைல்கல்லை அடைய அடிப்படையாகும். தொடர்ச்சியாக இவர்கள் அனைவரும் வழங்கிய அன்பளிப்பையும் அர்ப்பணிப்பையும் ஆலயத்தின் முழுமையான வருமானத்தையும் ஒன்று திரட்டியே இம்மாபெரும் கைங்கரியத்தை நாம் செயற்படுத்தி வருகின்றோம். மிகப்பெரிய பொருட்செலவில் கருங்கற்கள் கொண்டு நீண்ட காலம் உறுதியை பெறும் வகையில் நிர்மாணிக்கப்படுவதால் இனிவரும் காலங்களில் எமது எதிர்கால சந்ததியினருக்கு கும்பாபிஷேகத்திற்கான நிதி செலவு கணிசமான அளவில் குறைக்க துணை புரியும். எமது 3வது கும்பாபிஷேக பணிகள் மிகச் சிறப்பான முறையில் நேர்த்தியாகவும் விரைவாகவும் கைதேர்ந்த இந்திய கட்டடக் கலைஞர்களாலும் சிற்பக்கலை வல்லுநர்களாலும் வர்ணப்பூச்சாளர்களின் கைவண்ணத்தினாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை நீங்கள் இப்போது காண்கிறீர்கள். வத்தளை வாழ் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்காகவும் எழுச்சிக்காகவும் மதிநுட்பத்தோடும் தூர நோக்கோடும் எமது ஆலயம் செயற்பட்டு வருகின்றமை நீங்கள் அறிந்ததே. இதற்கு சான்று பகரும் வகையில் எமது மக்களுக்கான கலாச்சார மண்டபம் ஒன்றை நிர்மாணிப்பதும் எமது எதிர்கால இலக்குகளில் ஒன்றாகும். வருங்கால சந்ததியினரின் கலை கலாசார விழுமியங்களை மேம்படுத்தி அவர்களுக்கு களம் அமைத்துக் கொடுக்கவும் அறநெறி மாணவர்களுக்கு கணனி கல்விக்கூடம் ஒன்றை நிறுவுவதற்கும் அன்னதான பணிகளை மேற்கொள்வதற்கான சகல வசதிகளுடன் கூடிய நவீன சமையல் கூடம் ஒன்றை ஏற்படுத்தவும் இதனூடாக எதிர்பார்க்கின்றோம். இந்த எதிர்கால திட்டத்திற்கு மத்தியில் தற்போது எமது முதன்மை நோக்கம் 3ஆம் குடமுழுக்கு திருவிழாவிற்கான பணிகளை செவ்வனே நிறைவு செய்து எமது கும்பாபிஷேக பெருவிழாவை மிக விரைவாக நிகழ்த்துவதாகும். எனவே ஹேக்கித்தை முருகனின் தொன்மையையும் வரலாற்று தடங்களின் சிறப்பையும் ஆலயத்தின் தனித்துவமான மரபையும் இந்த காணொளி உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றது. இம்மகோன்னத திருப்பணிக்காக உங்கள் மேலான நிதி மற்றும் பொருளுதவிகளை நல்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றாய் அணிதிரந்து கரம் கொடுப்போம் பாரீர். நன்றாய் கும்பாபிஷேக விழா காண்போம் பாரீர்.